பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள். ஆண்டவர் இயேசு உங்களுடைய பயத்தை மாற்றி ஆசீர்வதிக்கிற நாள். சொந்து போகாதங்க, ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. இந்த இடம் பார்க்குறீங்களா, அழகா இருக்குல்ல? பின்னால் ஒரு பெரிய ஃபால்ஸ், பெரிய நீர்வீழ்ச்சி. இது ஆல்ப்ஸ் மலையினுடைய ஒரு பகுதி. இந்த மலை உச்சியில எப்பொழுதுமே ஸ்னோ இருந்துகிட்டே இருக்கு, பனி, உறைந்த பனி. அது உருகித்தான் இந்த தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. இங்க ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது ஒரு பெரிய செழிப்பான இடமாய் இருக்கிறதே பார்க்க முடிகிறது. இது ஐரோப்பா நாட்டில் ஆஸ்திரியா என்கிற ஒரு தேசம் இருக்குதுல்ல, அந்த தேசத்துல ஒரு பகுதி தான் இது. சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறார் தெரியுமா? யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஏதோ ஒரு கலக்கம் உங்களுடைய உள்ளத்துல இருக்குது. உங்களுடைய குடும்ப பிரச்சனை குறித்த கலக்கம், உங்களுடைய தேவைகளை குறித்த கலக்கம், உங்களுடைய வியாதியை குறித்த ஒரு கலக்கம், உங்களுடைய பிள்ளைகள் காரியமாக ஒரு கலக்கம், அல்லது உங்களுடைய ஊழியத்தை குறித்த ஒரு கலக்கம், உங்களுடைய பிஸ்னஸை குறித்த ஒரு கலக்கம், சூழ்நிலையில் உண்டாயிருக்கிற பயப்படுத்துகிற காரியங்கள் உங்களுடைய உள்ளக்குள்ள கலக்கத்தை கொண்டு வந்திருக்கலாம். இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, என் பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலங்காதிருங்க, ஒண்ணு செய்யுங்க, விசுவாசமா இருங்க. என்னிடத்துல விசுவாசமா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். இயேசுவின் மீது நீங்க நல்ல ஒரு விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, நீங்க கலங்குற மாதிரி, பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. எல்லாத்தையும் ஆண்டவர் தலைகளாய் மாற்றுவார். அப்போ உங்களுடைய விசுவாசம் இயேசுவின் மீது உறுதியா இருக்கணும். அவர் என் ரட்சகர், என் தகப்பன், எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற விசுவாசம். இந்த கலங்குகிற காரியத்தை ஆண்டவர் மாற்றி தருவார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறும் என்ற விசுவாசம். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு அற்புதம் நடக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கே மாற்றத்தை பார்ப்பீங்க. அததான் இயேசு சொல்றார், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். வாய் திறந்து சொல்லணும், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறேன், உம்முடைய அன்பை விசுவாசிக்கிறேன், நீர் எனக்காக யாவற்றை செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த கலக்கம் டக்குன்னு மாறிடும். ஒரு பெரிய சந்தோஷம் வர. சொல்றீங்களா? இயேசுவே, உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் என் மீது வைத்திருக்கிற அன்பை விசுவாசிக்கிறேன், உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறேன், உம்முடைய அற்புதங்களை செய்கிற சக்தியை விசுவாசிக்கிறேன், எனக்கும் நீர் அற்புதம் செய்கிறீர், நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.